அனைவருக்கும் வணக்கம். திருப்போணத்தில் காவலர்கள் ஒரு 6 காவலர்கள் சேர்ந்து அஜித்குமார் அப்படின்ற இளைஞரை அடித்து கொடூரமாக தாக்கி அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு நீதி கேட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் சென்னையில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலை அப்படின்ற ஒரு சாலையில் வச்சு அவருடைய தலைமையில் இதுதான் அவருடைய முதல் போராட்டம் வேறு. ஸோ அதை அவருடைய தலைமையில் இன்றைக்கி நடத்தியிருக்காப்புல. ஸோ இந்த போராட்டம் ஆரம்பித்ததுலேருந்து போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோ ஒருவேளை லெங்க்தாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலேயே தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. காலங்காத்தாலேயே விடுங்க, நேற்றுக்கு நைட்டு 10 மணி 9 மணிக்கே அங்கே உட்காந்துருக்கானுங்க. ஐயோ அஜித்குமாருக்காக ஐயோ என்னமா நிற்கிறாங்க பாருங்களேன். ஒரு இளைஞருக்காக எப்படி விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே மக்களுக்கானவர்கள்ங்க. நம்பிதாகணும். விஜயை பார்க்கறதுக்கெலாம் வரல, அஜித்குமாருக்காக நீதி கேட்கறதுக்கு நேற்றுக்கு நைட்டு இருந்தே குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. அது தெரியுமா? முதல்ல பார்த்தீங்களாங்க, நேற்றுக்கு நைட்டு இருந்தே இருக்கானுங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்டா இப்படி ரசிக வெறி பிடிச்சி போயிருக்கீங்க? ஏண்டா இன்னைக்கு தானடா ஆர்ப்பாட்டம், பொறுமையாக காலையில் எழும்பி வர்றதுக்கு இல்லாமல் நேற்றுக்கே இருக்கானுங்க பாருங்களேன். இதில் பெருமை மண்ணாங்கட்டி மசூரி வேற காரி துப்பணும். நீங்களாம் அஜித்குமாருக்கு நீதி கேட்டு வந்திருக்கீங்களா? உங்கள் முகரைகளை பார்த்தாலே தெரியாதா எங்களுக்கு? இங்கே பாருங்க, கொட்டாவி விட்டு தள்ளுறானுங்க பாருங்க. அடுத்து பக்கத்தில் உள்ளவனும் கொட்டாவி விடுவான் பாருங்க. என்னடா இப்படி தூங்கி தூங்கி வலிகிறீங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டாமா? தூக்க கறக்கத்தில் நிற்கிறானுங்க. இந்த கூட்டத்துக்கு பாருங்களேன், எவனாவது போராடுறதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கானா? ஒரு சோகமான விஷயத்துக்கு போராட வந்திருக்கானுங்க பாருங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஈடி இழிச்சு ஏதோ பிக்னிக்கு வந்தவனுங்க மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இங்கே ஆர்ப்பாட்டத்தை. ஏண்டா என்னடா இது? இங்கே பாருங்க, சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறாப்புல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு. என்னங்க இது? நீங்கள்லாம் மக்களுக்கானவங்களாடா. ஒரு இடத்துல அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எதுவுமே இல்லை. ஏதோ படத்தில் விஜய் படத்துக்கு போன மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இங்கே பாருங்க மக்களே, கூட்டத்துக்கு வந்த பெண்கள்லாம் தண்ணி இல்லை எதுவுமே இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மாநாட்டில் தான் இப்படி பண்ணீங்கன்னு பார்த்தா இப்போவும் இதே மாதிரி பண்ணுறீங்க. அங்கேயாவது கக்கூஸ் தண்ணி இருந்துச்சு, இங்கே எதுவுமே இல்லையே. பிரச்சனை இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்துறது வக்கு இருக்கா உங்களுக்கு? என்னதான்டா, ஒரு தண்ணி கூட அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. அத்தனை பேர் கூட்டம், அதுவும் எதுக்கு நெருக்கிறீங்க? அவ்வளோ பெரிய இடம் இருக்கு இல்லையா? ஏன் நெருக்கிறீங்க? ஏன் விஜய முன்னுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கணும் இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போகணுமோ அவ்வளோக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அவர் பக்கத்துலேயும் அது பாருங்கள், ஸ்டேஜை பாருங்கள், ஸ்டேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தொண்டர்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு கம்பியை போட்டு தடுத்து வச்சுட்டாப்புல. ரசிகர்கள் கூடயே இணக்கமாக இருந்து பயணிக்க முடியல. ஒரு போராட்டமே ரசிகர்கள் கூட பக்கத்தில் நின்று பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவர் மக்களுக்கானவர், மக்கள்கிட்டே நெருங்க மாட்டேங்கிறாப்புல. அவருடைய சுற்றி இருக்கவங்க, அவர் ஃபிக்ஸ் பண்ண ஆட்கள், அவங்க தான் பக்கத்தில் நிற்கணும். ஏண்டா அணில்களா, உங்களை பற்றி அவருக்கே தெரிஞ்சிருக்கு. உங்களையெல்லாம் கிட்ட விட்டா நீங்கள்லாம் சாம்பிஸை விட மோசமான கிரியேச்சர்ஸ்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களையெல்லாம் தள்ளி அங்கேயே நின்றுக்க. கோட்டை தாண்டி நீங்கள் மௌன காலை வெட்டி விடுவேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் கம்பியை போட்டு வச்சுருக்காருடா. நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய சாம்பிஸ்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதியும் கொடுக்கறது கிடையாது. உங்களுடைய சாம்பி புத்திங்களையெல்லாம் அங்கே காமிப்பீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இவரை நம்பி இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் தண்ணியும் இல்லாமல் தண்ணி ஏதாவது எடுத்துகிட்டாவது வரலாம்ல, தண்ணியும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. விழுந்துக்கிட்டு இதுக்கும் திமுக தான் காரணம்னு நிற்பீங்க. திமுக தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஆள்றது. ஏன்டா அதுலேயும் பாருங்கள், அது உண்மையாகவே சொல்லிட்டானுங்க திமுக தான் காரணம்னு. ஒருத்தெல்லாம் போட்டிருக்காங்க கமெண்ட்டில், ஏதோ நாங்கள் போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி தெரியுதுல்ல, எங்களுக்கு முறையான வசதிகள்லாம் நீங்கள் தானே பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்றானுங்க. என்ன முறையான வசதி? உங்களுக்காண்டி தண்ணி லாரியை கொண்டு நிறுத்தணுமா? இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஏசி ஏதாவது எல்லா செட்டப்பும் உங்களுக்கு பண்ணி தரணுமா? பெருசாக ஏதாவது பில்டிங் கட்டி, இல்லைனா ஏசி மண்டபம் ஏதாவது கொடுத்து இதுக்குள்ளேருந்து ஆர்ப்பாட்டப்படுங்க, சில்லுன்னு இருந்தால் ஆர்ப்பாட்டப்படுங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரணுமா? முதல்ல இந்த போராட்டமே தேவையில்லாததுன்றேன். முதல்வர் இந்த விஷயத்துக்கு பொறுப்பெடுத்து மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வழக்க சிபிஐ வசம் ஒப்படைச்சாச்சு. இனிமே நீதி நிலைநாட்டப்படலை அப்படின்னு சொன்னால் போராடலாம். அதுக்கு இடையில இப்போ இந்த போராட்டம் முதல்ல எதுக்குன்றேன். விஜய் அவர்களுடைய சுயநலத்துக்காக எவன் இறந்து போனாலும் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கோவிட் உச்சகட்டத்தில் இருந்தப்போ 100% ஆக்கியூபன்சி மாஸ்டர் படத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டவர் தான் விஜய் அவர்கள். எவன் எக்கேடு கெட்டு போனாலும் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு ஆதாயம் இருக்கா, அது பண ஆதாயமோ அரசியல் ஆதாயமோ, அது ஆதாயம் இருந்தால் பண்ணுவாப்புல, ஆதாயம் இல்லைனா பண்ண மாட்டாப்புல.
இதுக்கு நீங்கள் எல்லாம் போய் அவர் ஏதோ மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கடந்து சாவாதீங்கடா கேனப்பயல்களா. 15 லட்சம் மக்கள் விமான சாகசத்தை பார்க்க வந்தாங்க மெரினா பீச்சுக்கு. அப்போ வந்து ஏதோ கூட்ட நெரிசல் அது இதுன்னு கொஞ்சம் மக்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு என்ன ஒப்பாரி வச்சானுங்க. இதில் 4000 பேர் 3000 பேர் கூட வந்திருப்பாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை கூட சமாளிக்க முடியல. இதுக்கு வக்கில்ல இவனுக்கு பேச வந்துட்டானுங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட எவனுமே எடுத்துகிட்டு வரல. அங்கே வந்து வாங்கி விழுறாங்க. ஏன்டா இது கூட தெரியாதா? போராட்டம்னா வெயில் அடிக்கும். ஏன்னா ஏசி ரூம்லேயே அவங்களுக்கு போராட்டம் நடக்கும். வெயில் அடிக்கும், பயங்கரமாக நமக்கு டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி எடுத்துகிட்டு போன்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? இதுக்கு வந்து திமுக சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி தந்துருக்கணும்னு. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான்டா சாப்பாடு போடணும். நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நான் கல்யாணம் மண்டபம் வச்சுருக்கேன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தருவான். நீங்கள் தான்டா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆன்லைனில் இருந்து கம்பு சுற்றுற மாதிரிலாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்காது. கூட்டமாக இருக்கும், செம்ம கஷ்டமாக இருக்கும், வெயில் அடிக்கும், வேர்த்து ஊத்து, தலை சுத்து எல்லாம் இருக்கும். வீட்டில் கம்முன்னு இருங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? தேவையே இல்லாத போராட்டம் வேற இது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கண்டெக்ஸ்ட் இருக்கிற போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு போராட்டம் பண்ணாங்கட்டின்னு இதுக்கு வேற போயிருக்குதுங்க. இவனுங்க கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அரசாங்கம் இவங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணி கொடுக்கணுமா? என்னடா துளியும் உங்களுக்குலாம் அரசியல் அறிவே இருக்காதா? ஒரு போராட்டத்தை கூட ஒழுங்காக நடத்துறது வக்கில்ல. இதில் தமிழ்நாட்டு ஆளன்மாடா உங்களுக்குலாம். திமுக இன்னைக்கு ஏதோ பண்ணி சூரியனை ரொம்ப கொடூரமாக சூடாக வச்சுருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. இருங்கடா, தேர்தல் வரட்டும். தேர்தல் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறப்போ அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் ஊரே. சூரியனே வரவிட மாட்டோம். எப்போ ஊர் வந்து ஜில்லுன்னு இருக்கோ அப்போ தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். ஜோக்கருங்க இவனுங்கெல்லாம். மக்களே இங்கே பாருங்க மக்களே, நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இங்கே பாருங்களேன். ஒரு வித்தியாசமான அணில் ஒருத்தன் சிக்கியிருக்கான் அந்த கூட்டத்தில். பாருங்க. என் பேர் வந்து NK பாலாஜி. நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் என்னோட ஃபேன்ஸ். நான் இப்போ புதுசாக இதில் தொடங்கியிருக்கனால இப்போ தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங், ஹைகோர்ட் ஜட்ஜ், லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். இது கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம், இப்பதான் இது இது தெரியல மேடம், புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா மேடம். ஆமா மேடம், அது தெரியல மேடம். இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். பொதுவா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத், AP, ஆந்திர பிரதேஷ். இவங்க இதுல இருக்க மேடம், நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன், உங்க குரூப்ல இருக்கிறேன் நான். இப்ப இதுக்கு வித்தியாசமான அணெல்லாம் வந்து சிக்கிருக்குங்க. ஐயோ எப்படிலாம் இருக்க பார்த்தீங்களா? என்னதான் சொல்ல வராப்புலனே புரியலங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு எப்படி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வர்றதுன்னு தெரியாம அப்படியே மக்கள் அலையில நீந்தி வராப்புல பாருங்களேன். ஐயோ பாவங்க. ஆனால் சீரியஸா சொன்னால் கேட்குறீங்களாடா இவனுங்கெல்லாம். இந்த பாருங்க எப்படி கூடலாம் மல்லு கட்டுறது, இப்படியெல்லாம் எந்த கூட்டத்திலையாவது நடக்குவா? வித்தியாசமான பிறவைகள் இவனுங்கள்லாம். சொன்னால் எவனும் கேட்க மாட்டேங்கிறா. போய் சாவுங்க, எங்களுக்கு என்ன. காலையில் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேட்டி எடுக்கிறப்போ அவங்க எல்லாரும் பாதி பேர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் தளபதின்ற ஒருத்தருக்காக வந்திருக்கோம், தளபதியை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம், தளபதிக்காக வந்திருக்கோம், தளபதிக்காக கூட்டின கூட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே இல்லையே. இது அஜித்குமாருக்காக கூடின கூட்டம், இது நீதிக்காக கூடின கூட்டம், இது காவல்துறை இந்த மாதிரி அராஜக செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை கண்டிக்கிறதுக்காக கூடின கூட்டம் அப்படின்லாம் யார் வாயிலும் வரல. அவங்களே ஒத்துக்கிறாங்க, நாங்கள் சினிமா முகத்தில் விஜயை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. வழக்கம் போல் அணில்கள் எப்பவும் பண்ணுற மாதிரியே மரத்துல எல்லாம் ஏறி உட்காந்துருக்கானுங்க தெரியுமா? பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா? ஏன்டா காட்டுவாசிகளடா நீங்கள், ஏன்டா மரத்தில் போய் உட்காந்துருக்கீங்க? கீழே நின்னா உங்களுக்குலாம் ஆகாதா? ஏன் மரத்தில் போய் ஏறி உட்காடுறீங்க? என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குலாம்? அன்னைக்கு என்னன்னா மரத்துல இருந்து பாயிரம் விஜயோடைய கார் மேலேயே, இன்னைக்கு என்னன்னா போராட்டத்துக்கு மரத்துக்கு மேலையில ஏறி இருந்து போராட்டம் பண்ணுறானுங்க. எதுக்குடா இப்படிலாம் ஏறுறீங்க? ஏன்டா இப்படி குரங்கு புத்தியெல்லாம் காட்டுறீங்க? ஏன்டா மனுஷனாவே நடந்துக்க மாட்டீங்களா? இப்படி மரத்துக்கு மேலெல்லாம் ஏறி உட்காரு. நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை ஆள போகிறீங்களா? எப்படிலாம் மக்கள்லாம் உங்களையெல்லாம் நம்பி ஆட்சி இதை கொடுப்பாங்க? இங்கே கொஞ்சமாவது டீசெண்டாக
நாகரிகமான முறையில் இதையா நடந்துக்கிறீங்களா? அந்த மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. எந்த கட்சி கூட்டத்திலையாவது இந்த மாதிரி மரத்தில் ஏறாதீங்க, அங்கே கரண்ட் ஒயர்லாம் இருக்குது, மிதிச்சிடாதீங்க இப்படின்லாம் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு தற்குறியான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இதில் 2026 நாங்கள் தான் சிஎம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, மரத்தில் ஏறிக்கிட்டு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு திரிகிறவனுங்க. இவனுங்க இந்த மாதிரிலாம் கூட்ட நெரிசலை உண்டாக்குறது, மரங்களில் ஏறி தாவுறது, இந்த வேலைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இது மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் குறைன்னு சொல்லுவானுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணலையே, இங்கே எதுக்கு மரம் இருந்துச்சு, மரம் இருந்ததுனால தானே ஏறணும், அதனால தானே விழுந்து செத்தான், கூட்டம் கூடுனா நாங்கள் சாக தான் செய்வோம், தண்ணியெல்லாம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், வெயில் அடிச்சதுனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் செத்து மடிவோம், இதுக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கு தான் இவங்களுக்குலாம் பெர்மிஷன்லாம் கொடுக்கறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க. இவனுங்களை பற்றி தெரியும் எல்லாருக்குமே. இவனுங்க வந்தால் ஒழுங்காக கட்டுக்கோப்போடு இருந்துட்டு போக மாட்டானுங்க, ஏதாவது ஒரு 7.5 இழுத்து விட்டுட்டு போவானுங்க. அதுக்கு பிறகு காரணம் கவர்மெண்ட் தான் வச்சிருவானுங்க. அதனால தான் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறது எல்லாருமே. மரத்துல ஏறிக்கிற நண்பா, கொஞ்சம் இறங்கு, 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 நம்மளுக்கு இறங்கு. தயவு செய்து பொறுமையா போங்க, கொஞ்சம் கிரில்ல ஏறாதப்பா, கீழ்ச்சிக்கோ, கிரில்ல ஏறாத, அந்த பக்கம் இறங்காத, அந்த பக்கம் இறங்கு, மரத்து மேல இறங்கு, கொஞ்சம் தயவு செய்து செஞ்சிட, இறங்கு. ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்கான கூட்டங்க இவனுங்க. பார்த்தீங்களா, மரத்தில் போய் குத்திக்கிட்டு இருக்கான், மரத்து கூட பாக்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். தளபதி தளபதி தளபதின்னு கத்துறான். ஏண்டா தளபதின்னு கத்துறதுக்கா போராட்டத்துக்கு வந்தீங்க? போராட்டம் எதுக்கு நடத்துறீங்க? போராட்டத்தில் நீங்கள் எப்படிடா பிஹேவ் பண்ணுறீங்க? விஜயை பார்க்கணுன்றதுக்காக தானடா இப்படிலாம் பண்ணுறீங்க. அப்போ ரசிக மனநிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் மட்டும் கடிச்சு வைக்கிறீங்க வந்து. இதெல்லாம் ரசிக மனநிலையில் இல்லாமல் பின்ன எப்படி பண்ணுறீங்க? ஒரு தலைவன்னு டீல் பண்ணுறவங்க யாராவது இந்த மாதிரிலாம் மரத்துல எல்லாம் ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்களா? என்னடா மரத்தை போய் குத்திக்கிட்டு இருக்கான், தளபதி தளபதின்னு கத்துறானுங்க. ஏன்னா உங்கள் மூஞ்சு முகரையில் கொஞ்சம் கூட ஒரு சோகமோ இந்த சம்பவத்தை வந்து கண்டிக்கிற விதமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தளபதி தளபதி வரார், தளபதி தளபதி நம்ம தான் 2026. என்ன இப்போ கொஞ்ச நாளாகவே ஏதோ தமிழ்நாடே திரும்பி பார்க்க போகுது, மொத்த உலகமும் திரும்பி பார்க்க போகுது, இன்டர்நேஷ்னல் மீடியா, நேஷ்னல் மீடியா, இந்த லோக்கல் மீடியா எல்லா மீடியாவும் பார்க்க போகிறாங்க. அப்படியே உலகமே இங்கே ஸ்தம்பிக்க போகுது, சென்னை அப்படியே ஆட்டங்காண போகுதுன்னானுங்க. ஒன்றும் ஆகலைங்க. ஏதோ நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏதோ ஆகும் போல இருக்கு. ஆனால் நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. அடுத்ததாக இன்னொரு வடையை சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன தெரியுமா? எங்களை வந்து 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை தடுத்து நிறுத்தி 8 கிலோமீட்டராக நடந்து வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கே நிறுத்தினீங்கன்னா மெரினா பீச் பார்க்கிங்கில் நிறுத்தினோம். மெரினா பீச் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு எங்கே 8 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா சிவானந்த சாலைக்கு வந்தோம். அட பாவிகளா டேய், சிவானந்த சாலை மெரினா பீச் பார்க்கிங்ல இருந்து 2 கிலோமீட்டர் கூட வராதுடா, ஏன்டா இப்படி பச்சையா போடுகிறீங்க? முதல்ல தீவுத்திடலில் இடம் கொடுத்தாங்க பார்க்கிங்க்கு, இப்போ மெரினாவில் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணுன்ட்டு, நம்ம இப்போ இது 2 கிலோமீட்டர் கூட வராதுன்னு சொன்னதுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி எங்களை நிறுத்திட்டீங்களா, 2 கிலோமீட்டர் எங்களை நடக்க விட்டீங்களா அப்படின்னு. ரெண்டா அறிவு கட்ட முட்டா பயல்களா, பின்ன 2 கிலோமீட்டர் முன்னாடிலாம் நிறுத்தலைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் போய் ஒரே இடத்துல குமிஞ்சா அந்த இடம் ஸ்தம்பிச்சு போயிருண்டா, மென்டல் பயல்களா. அதனால பிரித்து கொஞ்சம் தள்ளியே வந்து உங்களெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது தான் காவல்துறையுடைய வேலை. எல்லாரும் குமிஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வண்டி விட்டீங்கன்னா திருப்பி எப்படி எடுத்துகிட்டு வெளியே வருவீங்க? ஏண்டா மண்டையில் கொஞ்சமாவது அறிவு ஏதாவது இருக்கா உங்களுக்குலாம்? லூசுத்தனமாக ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கெடுத்தாலும் பொய். 8 கிலோமீட்டராடா மெரினா பீச்சில் இருந்து சிவானந்த சாலை. சரி, அடுத்ததா மெயின் மேட்ரு இதுதாங்க. விஜய் அவர்கள் பேசின பேச்சு. விஜய் அவர்கள் மொத்தமாக பேசினதே 3 நிமிஷம்தான். ஏன் பண்ணையாருக்கு அதுக்கு மேலே பேச முடியாதா? பண்ணையாருக்கு அதுக்கு மேலே பேசுனா வெயில் அடிக்குதா, வேர்க்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், நிற்கணும், கால் வலிக்கும், கஷ்டம், ஏசி இல்லாமல் முடியாது. அதனால் மொத்தமே அங்கே வந்து நின்னது ஒரு 20 நிமிஷம்தான். ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பாப்புல.
மீதி நேரமெல்லாம் அப்படியே நின்றுட்டு போயாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. இதுக்கு வரணும், பருத்தி முட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே. என்னமோ எல்லாமே அப்படியே ஆட்டங்காண போகுது. ஏதோ இன்னைக்கு ஏதோ எர்த்குவேக்கே நடக்க போகுது. தமிழ்நாடு மட்டும் இன்னைக்கு எர்த்குவேக்கை சந்திக்கும், அப்படியே இன்னைக்கு மொத்தமாக தமிழ்நாடே ஆட போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கடைசியில் பார்த்தா 20 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டாப்புல. இதுக்கு எதுக்கு வரணும்? இந்த 20 நிமிஷம் பார்க்கறதுக்கு இவனுங்க நேத்தைக்கு இருந்திருக்கானுங்க அங்கே. இது என்ன கொடுமை இது? அஜித்குமாருக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொன்னால் எவனா நம்புவானா? 3 நிமிஷம் பேசுறது கஷ்டம்தான், ஏன்னா வெயில் அடிக்கும், வேர்க்கும், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் அவர்களுக்கு அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஸ்கிரிப்ட் இல்லாமல் அதுக்கு மேலே பேச முடியாதுங்க. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் உண்டு இல்லையா, அது 2 மினிட்ஸ்னு போட்டிருப்பாங்க. 2 மினிட்ஸில் மேகி செஞ்சிடறானே. ஒரு மேகி செய்கிறதுக்கே குறைஞ்சது அது 2 மினிட்ஸ்னு போட்டிருந்தாலும் அது 5 நிமிஷம் ஆயிருங்க கண்டிப்பாக. மேகி செய்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். ஆனால் விஜய் அவர்கள் பேசின பேச்சு 3 நிமிஷம். என்னடா இது ஒரு கட்சி தான். இதை கேட்டால் சொல்கிறானுங்க, பேசி என்ன பண்ணுறது, பேசி எல்லா கட்சிகளும் என்ன பண்ணீங்கன்றானுங்க. ஏண்டா முட்டா பயலுடா, அரசியலே பேசி தாண்டா இயங்கும். பேசி தாண்டா மக்கள்கிட்ட பேசி தான் எல்லாமே செய்ய முடியும். பேசாமல் என்ன செய்ய போகிறீங்க? ஊமையாட்டு பேசாமல் எப்படி அரசியலை நகர்த்துவீங்க? எங்களுக்கு புரியலை. உலகத்தில் எங்கே அரசியல் நடந்தாலும் பேசி தான் அரசியல் நடக்கும். நீங்கள் எப்படி பேசாமல் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? எங்களுக்கு புரியல, சொல்லி காட்டுங்க. எங்களுக்கு புரியவங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, சொல்லுங்கள். அதையும் பாருங்க, இவனுக்கு 8 கிலோமீட்டர் நடந்து வந்தானுங்கன்னு சொன்னானுங்க இல்லையா. 8 கிலோமீட்டர் நடந்து அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபருக்காக போராட வந்த போராளிகள் மக்களே. ஐயோ, என்னமா அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இல்லையா. விஜய் அவர்களை பார்க்க வரல, நீங்கள் 8 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க, அதுவும் அஜித்குமாருக்காக. இதெல்லாம் மக்கள் நம்புற அளவுக்கு முட்டாள் மக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா நீங்கள்? இந்த படத்தில் 500 கோடி 1000 கோடின்னு உருட்டுவீங்கல்ல, வடை சுடுவீங்க இல்லையா, அந்த வடையெல்லாம் இங்கே எடுபடாது, புரியுதா? விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்படியே சோகமான முகத்தோட ஏதோ போராட வந்த பெரிய போராளி மாதிரி அப்படியே நிற்கிறார். அதாவது நேத்திக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார். போன இடத்துல அப்படியே சந்தோஷமாக குதூகலமாக இருந்த நபர் இன்னைக்கு திடீர்னு இருந்தாலும் சோகமாயிட்டார். அது எப்படி? சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி மூஞ்ச மாற்றிக்கணும் இல்லையா? பின்ன ஒரு நடிகனுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்கணும். படத்தில் நடிக்கிறப்ப ஆக்ஷன் சொல்லணும், அரசியலில் இங்கே நடிக்கிறப்ப ஆக்ஷன் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடித்தா போதும். ஆக மொத்தம் நடித்தா போதும், வாழ்க்கை ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே இருக்கணும் விஜய் அவர்களுக்கு. அடுத்ததாக விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பதாகை வச்சுருக்கார். அந்த பதாகையில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் மேடையில் அவர் பேசுகிறப்ப என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் இந்த அஜித்குமார் வீட்டில் மட்டும் சாரி கேட்டீங்க இல்லையா, மீதி 24 குடும்பங்கள் லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில், ஆகவே எல்லார்கிட்டையுமே சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட வைக்கிறார். என்ன இது? சாரி கேட்கணும்னு சொல்கிறாப்புல, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்கிறாப்புல. என்னதான் உங்கள் ஸ்டாண்டு? இப்போ முதலமைச்சர் சாரி உங்ககிட்ட மட்டும் கேட்டார், மீதி யார்கிட்டையுமே கேட்கலன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தானே நீங்கள் ஏதோ காசு கொடுத்தீங்க இல்லையா, 2 லட்சமாக ஏதோ கொடுத்தீங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தானே கொடுத்தீங்க, மீதி எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? அடுத்ததான் இந்த சம்பவத்துக்கு இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க இல்லையா, இந்த 4 வருஷமாக அந்த சம்பவங்கள்லாம் நடந்தப்போ நீங்கள் ஏன் போராட்டம் நடத்தலை? அப்போது ஊடக வெளிச்சம் இருக்குது, ஒரு விஷயத்தில் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கையில் எடுப்பீங்க, இல்லைன்னா அதை நீங்கள் கையில் எடுக்கவே மாட்டீங்க இல்லையா. நீட் தேர்வுனால அனிதா அப்படின்ற ஒரு பெண் இறந்தாங்க தெரியுமா, அதுக்கு விஜய் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே போய் ஆறுதல் தெரிவித்தார், அவங்க கூட இருந்தார், பாராட்டுகள். ஆனால் நிறைய பேர் இதே மாதிரியே இறந்தாங்க இல்லையா, அனிதா மாதிரியே நிறைய பேர் நீட்டுனால பாதிக்கப்பட்டாங்க, இறந்தாங்க. அவங்க வீட்டுக்கெலாம் ஏன் போகலை? ஏன்னா அனிதான்ற பொண்ணு ஊடகத்தில் பயங்கரமாக பேசப்பட்ட பொண்ணு. அந்த பெண்ணோடைய பேர் தான், நீட்டுன்ற பேரை கேட்டாலே அனிதா அப்படின்ற பேர் தான் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஊடகங்களில் அந்த சம்பவம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதனால விஜய் அவர்கள் அதில் போய் அரசியல் ஆதாயம் தேடினார். இதுவே யாருக்குமே தெரியாத சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. அந்த வீட்டுகளுக்கெல்லாம் போய் ஏன் விஜய் அவர்கள் ஆறுதலே தெரிவிக்கலை? அப்போ விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்னு இங்கே தெரியுது இல்லையா. அப்படி நம்ம கேட்டால் நல்லா இருக்குமா? அவர் போனதை நம்ம பாராட்டணும், வேற வழி இல்லை. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் ஏன் இதை பண்ணலை, நீங்கள் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது இருக்குது. சரி, இந்த ஒரு தப்பு நடந்துருச்சு, முதலமைச்சர் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார். ஆனால் 13 பேரை சுட்டு கொன்னாங்க இல்லையா தூத்துக்குடியில், அந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி ஏதாவது கேள்வி கேட்டாரா? மக்களுக்கானவர் தானே, நீங்கள் எங்கே தப்பு நடந்தாலுமே கேட்கணும் இல்லையா, எந்த ஆட்சியாக இருந்தாலுமே கேட்கணும் இல்லையா. அது ஏன்னா திமுக ஆட்சியை மட்டும் கேட்குறது? எனக்கு என்ன புரியலனா, இப்போ இந்த மாதிரிப்பட்ட இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இருக்கு இல்லையா, இது நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
உலகத்தில் எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியான்னு கிடையாது, எந்த நாட்டை எடுத்தீங்கனாலும் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா எவனாவது மனுஷங்கனாலே ஒவ்வொரு விதமான மனநிலை கொண்டவங்க, ஒவ்வொரு விஷயங்கள்ல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அவங்க வளர்கிற சூழ்நிலைகளை பொறுத்து, ஒவ்வொருத்தனும் எப்படி வளர்றான்றதை பொறுத்து, ஒருத்தன் பண்ணக்கூடிய செயல்கள் அதை பொறுத்து தான் வருது இல்லையா? அப்போது எவனோ ஒருத்தன் கிரைம் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்த முழு முதற் காரணமே வந்து கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சரி, இப்போ பேச்சுக்கு சொல்கிறேன். விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆயிட்டார்னா எந்த குற்றமுமே நடக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல இதை நம்ப முடியுமா? மக்கள்கிட்ட இப்போ சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எந்த குற்றமும் தமிழ்நாட்டில் நடக்காது, ஒரு சின்ன குற்றம் கூட நடக்காது, லாக்அப் டெத்தே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மக்கள் முதல்ல நம்புவாங்களா? அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படி நடந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்போ உடனே என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் இல்லை நான் இந்த பொறுப்புக்கு தகுதி இல்லவே இல்லை, நான் போயிடுறேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு போயிடுவாரா? இவங்க கேட்குறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது இவங்க பேசுகிறதே பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே. கிரைம்ஸ் நடக்க தான் செய்யும், அது யார் ஆட்சியில் இருந்தாலும் நடக்கும். அந்த கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் கிரைம்ஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் தான் ஆட்சியாளர்களால் பண்ண முடியும். இப்போ இந்த 5 காவலர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க சட்டத்தின் முன்பு குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு இவங்களெல்லாம் தப்பிக்க விட்டால் அப்போ கேட்கலாம். தப்பிக்க விட மாட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும்? இது நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அப்போ இது மாதிரி நடக்க தான் செய்யும். அப்போ என்ன செய்வீங்கன்றேன். இவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த சம்பவத்துக்கான சொல்யூஷனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பேசுவானுங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்யூஷனை தேட மாட்டானுங்க. இவங்களுக்கு திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான் இவனுங்க மைண்ட்லேயே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதில் வந்து காவலர்கள், இந்த 6 காவலர்கள் தவறு பண்ணியிருக்காங்க சரியா? இப்போ இதை வந்து நம்ம யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். கேட்டாச்சு, ஓகே ஃபைன், அவங்க சைட்லேருந்து கேட்குறாங்க. அட் த சேம் டைம் காவல்துறையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணுன்றதை பற்றி பேசணும். அவங்களுடைய அராஜக தன்மை அப்படின்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத கண்டித்து பேசணும். காவல்துறையை கண்டித்து பேச வேண்டியது இருக்குது. யார் யார் இந்த மாதிரி அராஜக போக்கில் இருக்காங்களோ அவங்களை கண்டித்து பேச வேண்டியது இருக்கு இல்லையா? அதை பண்ணாமல் மு.க. ஸ்டாலின் திமுக, மு.க. ஸ்டாலின் திமுகனா அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா, இல்லைனா திமுகவை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணுமா? இப்போ ஒன்றும் இல்லை, வேறு யாரும் ஆட்சி செஞ்சாலும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுனா நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்டுட்டு இதுக்கான சொல்யூஷன் பற்றி நகர பார்ப்பீங்களா? இல்லை ஆட்சியில் இருக்கவங்க தான் பிரச்சனை, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்கள் முதலமைச்சரும் குற்றவாளி போல சித்தரிச்சுக்கிட்டு குற்றம் செஞ்ச நபர்களையும் அது சார்ந்த துறையில் இருக்கவங்களையும் வந்து திருத்துறதுக்கான முயற்சிகளையும் அதை சார்ந்து அதை கண்டிக்கிறதுக்கான முயற்சிகளையும் எங்கேயுமே எடுத்த மாதிரி தெரில. இன்றைக்கி பேசின இடத்துல எங்கேயுமே விஜய் அவர்கள் காவல்துறையில் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுடைய அத்துமீறல்களை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுன மாதிரி தெரில. முழுக்க முழுக்க முதலமைச்சர் 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 முதலமைச்சர். சரி, இந்த சம்பவத்துக்கு இப்போ முதலமைச்சர் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி எடுத்துப்போம். அவருடைய கட்சியிலிருந்து பொறுப்புகளுக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் எழும்பிச்சுலையே. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து என்னைய ஜாதி ரீதியாக வந்து என்னை பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து அம்பேத்கர் நகரில் பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காக என்னை ஒடுக்குறாங்க, எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எழும்புது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தானே? அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? இது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே தலைமைன்னு சொல்கிறாங்க. அப்போ தலைமைனா யாருன்னு தெரியலல்ல. தலைமைனா இப்போ விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் தானே தோணுது. இப்போ தலைமை அப்படின்றப்போ அப்போ உங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னா அப்போ உங்கள் கட்சியில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கெலாம் காரணம் யார்? நீங்கள் தானே, ஒட்டுமொத்தமாக நீங்கள் தானே. உங்கள் கட்சியில் உங்களுக்கு தெரியாமல் தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க மாட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயோ எவனோ ஒரு மூலையில் இந்த மாதிரிப்பட்ட மென்டல் சைக்கோஸ் இருக்கானுங்க, அவனுக்கு எதையோ ஒன்று பண்ணுறானுங்க அப்படின்றப்போ அதுக்கு முழு காரணமுமே முதலமைச்சர் தான் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை? முதலமைச்சரை கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கேளுங்க. கேள்வி கேட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை புஷ் பண்ணுங்க. ஆனால் இதுக்கான காரணம் என்ன, எவன் இதை பண்ணினது, அவங்களையெல்லாம் அவங்களுடைய மனநிலையும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறையினர் என்ன பண்ணணும், இதை இனிமேல் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சொல்யூஷன் என்ன, அதை பற்றி பேசுங்க. ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் முதலமைச்சர் மேலே கொண்டு போய் போட்டிங்கன்னா அப்போ உங்கள் கட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லிடலாமா? உங்கள் கட்சிக்காரங்க எத்தனை பேர் போக்சோ கேஸ் வாங்கினானுங்க, அப்போ அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லிடலாமா? நல்லா இருக்குமா அதெல்லாம்? இதோ இப்போது மரத்துலலாம் ஏறுறானுங்க, இந்த மாதிரிலாம் இடித்து நெருக்கிறானுங்க, கஷ்டப்படுத்துகிறானுங்க, என்னெல்லாம் பண்ணுறானுங்க, மக்களுக்கு எவ்வளோ இடையூறு கொடுக்குறானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிடலாமா? உங்கள் கட்சியவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுற நடவடிக்கைகள், அப்யூஸ் பண்ணுறானுங்க ஆன்லைனில் அத்தனை பேரை, அவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
உங்களால் இதையே கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துப்பீங்களா விஜய் அவர்களே? உங்களை ஒட்டு மொத்தமாக நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் கட்சி நடத்துறதுக்கு லாயக்கே கிடையாது, கட்சியை கலைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ குற்றம் சாட்டுறது இருக்குது. உங்களை கேள்வி கேட்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒட்டுமொத்த காரணமுமே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இருக்குது. சரி, இப்போ விஜய் அவர்கள் ஒரு பியூர் சந்தர்ப்பவாதி அப்படின்றத ஒரு 2 சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்றப்போ விஜய் அவர்கள் அதுக்கு அப்படியே ஓன்னு குதிச்சாரு, போராட்டம் நடத்துனாங்க, அவங்க சார்பில் இருந்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் ஐஐடி இருக்கு இல்லையா, ஐஐடியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. விஜய் அவர்கள் ஏன் அதை பற்றி பேசலை? ஐஐடி ஒன்றிய அரசின் கீழ் வர்றதுனாலயா, இல்லை அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா? ஏன் அந்த பெண்ணை பற்றி பேசவே இல்லை? அதை பற்றி பேசினா ஓனர்கள் கண்டிப்பாங்க இல்லையா, அதனால அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழக அரசுக்கு கீழே ஏதாவது நடக்குது, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் பேசுவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேசுனா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் அதை பற்றி பேசுவீங்க. ஐஐடியை பற்றி பேசணுன்னா பேச மாட்டீங்க இல்லையா? அதேமாதிரி இப்போ சமீபத்தில் கடலூரில் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, 3 குழந்தைங்க உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஏன் போகலை? ஏன் அந்த இஷ்யூவை பற்றி பேசலை? ரயில்வேயுடைய நிர்வாக தோல்வி பற்றி ஏன் பேசலை? காவல்துறையுடைய நிர்வாக தோல்வி பற்றி பேச தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ரயில்வே துறையுடைய நிர்வாக தோல்வியை பற்றி ஏன் பேச தெரியலை? ஏன்னா ரயில்வேஸை பற்றி பேசுனா அது ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, அதை பற்றி பேசுனா மறுபடியும் ஓனர்ஸ் மிதிப்பாங்க, அடிப்பாங்க. காவல்துறையை பற்றி பேசுனா அது மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்குது, அதை பற்றி பேசுனா நமக்கு ஆதாயமும் இருக்குது, அரசியல் ஆதாயம் இருக்குது. அது போக அந்த விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, பயங்கரமாக மக்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால் அதுக்குள்ளே புகுந்து எதையாவது பண்ணால் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதியாக தானே இங்கே தெரிகிறாரு. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் பேர் சொன்னதை பார்த்தீங்களா? ஜபராஜ் பென்னிக்ஸா? ஐயா அது ஜெயராஜ் பென்னிக்ஸியா? தமிழகம் முழுசும் பேசப்பட்ட ஒரு கொடூரமான லாக்அப் டெத் அது. அதில் இறந்தவங்களுடைய பேர் கூட தெரியல பாருங்க. இவர் தான் தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகி எல்லாத்தையும் கலட்ட போறாராம். சரி, இப்போ இவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களுடைய இந்த லாக்அப் டெத் நடந்தப்போ அந்த கேஸை வந்து அப்போ சிபிஐக்கு மாற்றினப்போ அது தமிழ்நாடு காவல்துறைக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இப்போ சொல்கிறாப்ல. நம்ம முதலமைச்சர் அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? பாருங்க, ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தாக்கல் செய்யும் அப்படின்னு தான் போட்டிருக்கார். எங்கேயுமே இது தமிழக காவல்துறைக்கு அவமானம் அது இதுன்னெலாம் எதுவுமே சொல்லலையே. என்னையா இது? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா உண்மையாக சொல்லுங்கள். ஏன் வாயை திறந்தாலே பொய்யா சொல்கிறீங்க? இப்படி பொய்யா சொல்லி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணணும்ல டிஎம்கே பற்றி. விடமாட்டோம், நாங்கள்லாம் விடமாட்டோம். முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்கய்யா. பேரும் தெரியல, அதில் சொல்லக்கூடிய கண்டென்ட்டும் தெரியல. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருப்போம். கூட்டப்புள்ளி அப்படின்ற கிராமத்தில் அந்த ஒரு போட்டுக்கு பெயிண்ட் அடித்தானுங்க இல்லையா, சட்டவிரோதமாக பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க, அதுவும் தெரியாமல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதுவும் தமிழக அரசு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னையா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒருத்தவங்கள அப்படின்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு குற்றச்சாட்டு வைங்க. சரியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நாங்களே ஒரு விஷயம் பேசுகிறோம், ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தவங்க மேலே வைக்கிறோன்னா அதை தெளிவாக பார்த்துட்டு தான் குற்றச்சாட்டு வைக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தெளிவாக வைக்க வேண்டாமா? இஷ்டத்துக்கு எதையாவது சொல்ல வேண்டியதா? அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. அரசு கொலைகள்ல நியாயம் இருக்கா? அப்புறம் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க? போராட தேவையில்லையே, நியாயமான விஷயம் தானே. நாங்களே சொல்றது நியாயம் இல்லைன்னு உங்களுடைய வாதப்படி நீங்க நியாயம்னு பாக்குறீங்கன்னா ஏயா போராடுறீங்க? அப்போ இந்த மாதிரி கொலைகளை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு கொலை ஏதாவது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன இப்போ அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுக்கெலாம். நீங்கள் அப்போ வந்து இதெல்லாம் நியாயமான கொலைகள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? பேச தெரியலடா மைக்கை கொடுத்துட்டு போய. இவர் இதில் வேறு தேர்தலுக்கு அப்படியே வியூகம் வகுக்கிறவராம், அப்படியே கிழிச்சு நட்டிடுவார் இருந்தால. சரி, இதெல்லாம் வந்து இப்போ பேசி முடிச்சிட்டாங்களா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, சென்டர் மீரியனு கம்பி இதெல்லாம் பொது சொத்துடா, இதெல்லாம் அடித்து உடச்சிருக்கானுங்க பாருங்க. இதுதான் சொல்கிறது, இதுக்கு தான் இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறத அப்படியே வந்து யோசிக்கிறாங்க மக்களே. இவனுக்கெல்லாம் பெர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது, அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. இவனுங்க என்ன காரியம் பண்ணுறானுங்க தெரியுதா? இதெல்லாம் பொது சொத்து,
இஷ்டத்துக்கு வந்து இப்படி மிதித்து அடித்து உடச்சிட்டு போயிருக்கானுங்க பாருங்களேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது. சரி, இந்த இடத்துலையே வேற எந்த கட்சியாக வேணால் எடுத்துக்கோங்க, யார் கூட்டம் போட்டதாலும் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இவனுங்களை ரசிக வெறி பிடிச்சவனுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க, அழுகுறானுங்க மூக்கால். ஆனால் உண்மையிலே பார்த்தா தெரியலையா, இவனுக்கு ரசிக வெறியில் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதேமாரி அங்கே வந்து தாவேக்காவுடைய கொடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கொடியெல்லாம் வச்சுருந்து அந்த இரும்பு பைப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்களாம். அங்கேருந்து பாதி இரும்பு பைப்பை காணுமா. அந்த இரும்பு பைப்புகளுடைய உரிமையாளராக ஒப்பாரி வச்சு புலம்பிக்கிட்டு போகிறாப்புல, எதையுமே காணோன்ட்டு. அந்த உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்காவுடைய நிர்வாகம் இந்த பைப்புகளுக்கான பணத்தை தருவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போகிறாப்புல. ஏன்டா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க? எங்களுக்கு உண்மையிலே புரியல. ஒரு இடத்துல வந்து நாகரிகமாக நடந்துக்கணும், நாகரிகமாக இருக்கணும், எதுவுமே தெரியாதா? ஏடா இதெல்லாம் தூக்கிட்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பேசிக் சிவிக் சென்ஸ்ன்றதெல்லாம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 150 கொடி கம்பங்கள் வச்சுருக்காங்க, அதில் 100க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்களை காணுமா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்களாம். ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்கள் கட்சிக்கு கொடி வச்சக்கூடிய நபருடைய அந்த கம்பியவே இப்படி திருடிட்டு போகிறீங்க. நீங்கள்லாம் எப்படிடா மக்களுக்கு நல்லது செய்வீங்க, மக்களுக்காகன்னு சொல்லி அரசியல் பண்ண வந்திருக்கீங்க? இங்கே பாருங்கள், தாவேக்காரங்கள்லாம் அங்கே ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கலைஞர் நினைவிடத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ, இதை பார்த்துட்டு அணில்கள்லாம் ஓடு ஒப்படைக்கிறானுங்க. ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? ஏன்டா இப்படி போய் மானத்தை வாங்குறீங்க? எல்லாரும் கலாய்க்கிறாங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கானுங்க. யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான். டிவிக்கே கொடுத்த 200 ரூபாய்க்கு அங்கே ஒரு குத்து, திமுக கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு இங்கே ஒரு குத்து. அதனால மக்களே, இவங்களுக்குலாம் கொள்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவங்களுக்கு கொள்கை என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்க்கணும். அது வந்து எப்படியாவது எதிர்க்கணும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். திமுக சம்மந்தப்பட்ட எதுனாலுமே தான் எதிர்க்கணும். வேறு அதிமுக பாஜகவை எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கணும், ஆனால் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. திமுகவை என்ன பண்ணாலும் எதிர்க்கணும். நம்ம இதுக்காக மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் நமக்கு அரசியல் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் அரசியலா? அரசியல்னா தமிழ்நாட்டை ஆளணும்னு எவன் நினச்சாலுமே அவங்க எல்லாரையுமே நம்ம பேசணும், அவங்க என்ன தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டணும், நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணும், நம்மளை எதிர் விமர்சனம் பண்ணுறவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவங்களுக்கான பதிலை கொடுக்கணும். ஒட்டுமொத்தமாக நம்ம பேசக்கூடியது பண்ணக்கூடியதெல்லாம் மக்கள் பார்க்குறப்போ அவங்க ஒரு தெளிவு பிறந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அது இதுன்னு நடக்குது இல்லையா, இதுக்குள்ளேயெல்லாம் அவங்களாவது இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க, அவங்க 4 பேர் அரசியல்படுத்துவாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல்வாதிகளுடைய இலக்காகவும் இருக்கணுமே ஒழிய நாங்கள் ஆளுங்கட்சியை மட்டும்தான் பேசுவோம், நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் பாஜக அனுப்பி வச்ச ஆளுன்னு தானே நாங்கள் பேசுவோம். உண்மையாகவே அரசியல் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நியாயமாக பார்த்தா நீங்கள் எல்லாத்தையுமே பற்றி பேசணும். ஒன்றிய அரசுடைய நிர்வாக தோல்வி பற்றி பேச மாட்டோம், மாநில அரசை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அந்த மாநில அரசை யார் ஆள்றாங்க, திமுக ஆள்றாங்களா, திமுக பற்றி மட்டும்தான் பேசுவோம், அதிமுக பற்றி பேச மாட்டோம், எதை பற்றியுமே பேச மாட்டோம், வேறு எதை பற்றியும் பேச மாட்டோம். திமுக ஒன் அண்ட் ஒன்லி திமுக எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்கன்னா அப்போ இதுக்கு பேர் அரசியல் கிடையாது. கடைசியாக ஒரு வீடியோவை பார்த்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். அணில்களுக்கு வேற லெவலான தைரியங்க. காவல்துறையை கண்டிக்கின்றோம் சொல்றானுங்க, ஆனா காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்த உடனே அப்படியே பயந்து ஓட பாக்குறானுங்க. ஏன்டா இப்படி ஓட்டம் பிடிக்கிறீங்க? உங்களுடைய கண்டிப்பை காட்டுறீங்கன்னா தைரியமா காட்டுங்கடா, ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? அவ்வளோ பயம் இருக்குன்னா ஏன்டா இதுக்கெல்லாம் வரீங்க? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.